ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மந்த்லி வந்து நம்ம பட்ஜெட் வந்து போடணும்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மந்த்துக்கான பட்ஜெட் வந்து ஒரு 2 நாள் வந்து டிலேவாக வந்து போட்டிருக்கேன். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடியே வந்து போட்டிருக்கணும். ஆல்ரெடி வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் ட்ராக்கிங் செப்டம்பர் மந்தோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் ட்ராக்கிங்கும் வந்து போட்டாச்சு. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம அக்டோபர் மந்தோட பட்ஜெட் வந்து பிளான் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மந்த்தும் வந்து முடியிறப்ப நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த மந்த்துக்கான வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ 2-3 நாள் ஆச்சு இல்லைங்களா? ஸோ 3rd அக்டோபர் வரைக்கும் வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்பென்ஸும் வந்து சைமல்டேனியஸாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மந்த் எண்டில் எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்றதை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் சொல்லுங்கள், இதே மாதிரி பட்ஜெட் ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத. ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் நம்ம அக்டோபர் மந்த்துக்கான என்ன செலவு அப்படின்ட்டு. பால் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து நம்மளுக்கு 300 சில்லற சம்திங் தான் ஆச்சு. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி 500 ரூபாய் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிண்ட் மாதிரி எப்போவுமே வந்து போட்டுக்குவேன். ஸோ அந்த மாதத்தில் வந்து என்ன வந்து மேஜராக வந்து செலவு இருக்குது, எதனா ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கா, அதுக்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மந்தில் வந்து நம்மளுக்கு வந்து தீபாவளி வருது. ஸோ மந்த் எண்ட் லாஸ்ட் 31st டேட்டில் தான் நம்மளுக்கு தீபாவளி வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறமா ரைஸ் பேக் வந்து காலி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒரு 1000 rupees வந்து போட்டிருக்கேன். மளிகை சாமானுக்கு வந்து 2500 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து 2100 சம்திங் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 400 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அப்புறம் கேபிள் கனெக்ஷன் வந்து 230 ரூபா. இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நான்வெஜ் வந்து 15 நாளைக்கு வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் வந்து 1000 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். ஸோ புரட்டாசி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் 1000 ரூபாய். வெஜிடபிளுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து 700-800 ரூபாய் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து இந்த மந்த்து ஒரு 15 டேஸ்க்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் தான் நம்ம அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 1000 rupees போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரூட்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் நிறைய எடுத்துப்போம். அதனால் வந்து 900 rupees லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரூட்ஸுக்கே வந்து ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃப்ரூட்ஸுக்கும் 1000 rupees வந்து போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு 500. அப்புறம் ரேஷன் கடைக்கு போகணும், அதனால் ஒரு 250 ரேஷன் ஷாப்புக்கு ரேஷன் ப்ரொவிஷன் வந்து வாங்குவேன். பட் வந்து நான் வந்து நல்லா இருந்தால் பருப்பு வந்து நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பாமாயில் வந்து யாருன்னா கேட்டால் வந்து கொடுத்துருவேன். ஸோ ஸ்கூல் ஃபீஸு ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து 5200 இது வந்து நம்ம பே பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிற மாதிரி ஆயிட்டதுனால நான் ஒரு 1000 rupees வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து லாஸ்ட் மந்த் இது வந்து பார்த்திங்கன்னா அல்டர்னேட் மந்த்ஸ் தான் வந்து எனக்கு சைமல்டேனியஸாக வந்து காலியாகும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு 800. ஸோ அதுக்கப்புறம் தீபாவளி வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 2000 வந்து போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1000. டோட்டலாக வந்து என்னோட இந்த மந்த்துக்கான பிளான் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 17,980 rupees. ஆல்மோஸ்ட் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது எனக்கு வந்து 18,000 வருது. ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து லாஸ்ட்டு செப்டம்பர்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் 50% வந்து சேவிங்ஸ் போயிடும். அதுக்கப்புறமா கோல்டு காயின் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஸ்கீம் வந்து கோல்டு ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு வந்து சொன்னேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து சேவிங்ஸாக வந்து இருக்குது. அடிஷ்னலாக வந்து என்ன சேவிங்ஸ் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஜி கோல்டு வந்து போத்தீஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? கொஞ்சம் நாள் போகட்டும், அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு சேவ் பண்ணுறது தான் வந்து நல்லது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பை.